மதுரையில் தாவேகா மாநாடு முன்னேற்பாடுகள் தீவிரம். விஜய் பேச போவது என்ன? இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்க. அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2025 ஆகஸ்ட் 21 மதுரையில் தமிழக வெற்றி கழக மாநாடு நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் மாநாடு நடைபெறும் இடத்தில் கட்சி பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் 2025 ஆகஸ்ட் 16 ஆய்வு மேற்கொண்டார். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை தொடங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் முடிந்துள்ளது. இந்த 2 ஆண்டுகளில் கட்சி தலைவர் விஜய் மாநாடு, பொதுக்குழு, செயற்குழு, பல்வேறு கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார். மேலும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ளதால் கட்சியை பலப்படுத்தும் பணியிலும் அவர் ஈடுபட்டு வருகிறார். மேலும் கட்சியில் 2.5 கோடி உறுப்பினர்களை சேர்க்கவும் அவர் திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக நிர்வாகிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதற்கிடையில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. 2025 ஆகஸ்ட் 21 மதுரை பாரபத்தி பகுதியில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இதற்காக 500 ஏக்கரில் இடம் தேர்வு செய்யப்பட்டு ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. இந்த மாநாட்டில் 5 லட்சம் தொண்டர்கள் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பணிகளை தாவேகாவினர் செய்து வருகின்றனர். இன்னும் 3 நாட்களே உள்ளதால் ஏற்பாடு பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளன. தாவேகா பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் மதுரையிலேயே இருந்து மாநாடு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். விஜய் மேடையிலிருந்து தொண்டர்களிடையே நடந்து செல்லும் வகையில் 1000 அடி நீளத்தில் தனி மேடை அமைக்கப்பட உள்ளது. மாநாடு மேடையில் கொள்கை தலைவர்கள் படங்கள் மற்றும் லேசர் வழியில் தாவேகா தலைவர் விஜய் புகைப்படங்கள் இடம்பெற உள்ளது. மேலும் 4 இடங்களில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாநாடு முழுவதும் 20,000 மின் விளக்குகளும் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட உள்ளது. மேலும் 30ற்கும் மேற்பட்ட தற்காலிக கழிவறை வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி போன்றவை அமைக்கப்பட்டு வருகிறது. அதோடு நிர்வாகிகள், ரசிகர்கள் அமரும் வகையில் மேடைக்கு முன்பு ஆயிரக்கணக்கான நாற்காலிகள் போடப்பட உள்ளது. போக்குவரத்து நெரிசலின்றி மாநாட்டிற்கு தொண்டர்கள் வந்து செல்வதற்காக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில் தாவேகாவின் மாநாடு பெரிதும் முக்கியத்துவம் பெறுகிறது. தாவேகா சார்பில் நடந்த மாநாடு பொதுக்குழுவில் கூட்டங்களில் விஜய் மத்திய மற்றும் மாநில அரசை தாக்கி பேசி வருகிறார். ஆனால் இதுவரை கூட்டணி குறித்து வெளிப்படையாக எங்கு தெரிவிக்காமல் இருந்து வருகிறார். எனவே 2025 ஆகஸ்ட் 21 நடைபெறும் மாநாட்டில் விஜய் கூட்டணி குறித்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ளதால் நிர்வாகிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக பேசுவார் எனவும் கூறப்படுகிறது. இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.